பிரமிட் ஆன்மீக மன்ற இயக்கம் மற்றும் பிஎம்சி தமிழ் வழங்கும் பிரம்மஸ்ரீ பத்ரிஜியின் தெய்வீக வழிகாட்டுதலுடன் கரூர் தியான மகா யக்ஞம் வரும் செப்டம்பர் 6-7 தேதிகளில் நடைபெற உள்ளது. தியானம் நடைபெறும் இடம் சின்ன கொங்கு திருமண மண்டபம், கரூர். மேலும் விவரங்களுக்கு இங்கு கொடுக்கப்பட்டுள்ள எண்ணை தொடர்பு கொள்ளவும். அனுமதி இலவசம். அனைவரையும் அன்புடன் கரூர் தியான மகா யக்ஞத்திற்கு அழைக்கிறோம். நான் நினைச்சது என்னால பண்ண முடியல, நான் நினைச்ச மாதிரி நடக்கல அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐனஸ் டெவலப் ஆச்சுனாலோ நம்மளுடைய பாடி வந்து அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்பீடப் ஆக ஆரம்பிக்கும். ஸோ நான் இந்த சொன்ன விஷயங்கள் எல்லாம் உடனே ஹார்ட் ரொம்ப வேகமா பம்ப் பண்ணும். ஆனா இங்க ரத்த குழாயில் என்ன இருக்குது, அடைப்பா இருக்குது. அப்போ அந்த ரத்த குழாயில அடைப்பு இருந்துச்சு அப்படின்னம்னா ஹார்ட் வேகமா பம்ப் பண்ணா கூட ஆனா அந்த இடத்துக்கு ரீச் பண்ண முடியாது. அப்ப என்ன பண்ணும்னா உடம்புல இருக்கிற ஹோல் பாடியுமே நீங்க வந்து ஓடிட்டு வந்துட்டு கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்றீங்க, கொஞ்ச நேரம் நல்லா டீப் பிரீத் பண்றீங்க, ஆர் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆயிட்டீங்க அப்படின்னம்னாலே உடனே என்ன ஆகும், அந்த ப்ரெஷர் வந்து ரெடியூஸ் ஆக ஆரம்பிக்கும். இதே மாதிரி இந்த பயம் நம்ம சொல்றோம்னு வச்சுக்கோங்களேன். உதாரணத்துக்கு வந்து ஒரு சின்ன ஒரு பாம்போ அந்த மாதிரி ஏதோ ஒண்ணு வந்துருது. ஸோ அதை பார்த்தோன்னே என்ன ஆகும், டக்குன்னு அந்த பாம்புல இருந்து பாதுகாக்கணும் நம்மள. அந்த பாம்பு வந்துருச்சு அப்படின்னம்னா அது வந்து கடிச்சிடும் அப்படிங்கிறது நம்மளுக்கு பயங்கரமா ஒரு பல ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு ஜெனட்டிக்கலா நம்மளுக்குள்ள ஸ்டோர் ஆயிருக்கு. ஆனா பார்த்தோன்னே என்ன ஆகுது, அதுகிட்ட இருந்து நம்மளை பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்காக மெடிசின்ஸ் கொடுத்துட்டு அந்த மெடிசின்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து ஓவர் டோஸ் ஆயிடுச்சு அப்படின்னம்னா பிளட் வெசல்ஸ் வந்து என்ன ஆகும் அப்படின்னம்னா நம்மளுக்கு டோட்டலா அது டைலேட் ஆகி அந்த ரத்தமே போய் ரீச் பண்ணாம விட்டுரும். இப்போ நம்மளுக்கு ப்ரெஷர் அப்படிங்கறதே எதனால வருது அப்படின்னம்னா, அனைவருக்கும் காலை வணக்கம். இன்னைக்கு நம்ம வந்து ரத்த அழுத்தம், உயர் ரத்த அழுத்தம் சொல்லுவோம் இல்லைங்களா, அதை பத்தி இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு நிறைய பேத்துக்கு ப்ரெஷர் வருது. அது நம்மளுக்கு வந்து ஒரு அலார்மிங்காவே நம்மளுக்கு சொல்லப்படுது. ஒரு 40 வயசு ஆயிடுச்சு, 45 வயசு ஆயிடுச்சு அப்படின்னம்னா நீங்க எதுக்கு போயிட்டு ஒரு சுகரை செக் பண்ணிக்கோங்க, ப்ரெஷரை செக் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த ப்ரெஷர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்க்கலாம். பொதுவா நம்மளுடைய வீட்டுல பைப்ல தண்ணி வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து நல்ல ஹை ப்ரெஷர்ல வருது அல்லது ப்ரெஷரே இல்லாம வருது அப்படிங்கிறத நீங்க நோட்டீஸ் பண்ணுவீங்க. ப்ரெஷர் வரல அப்படின்னா என்ன சொல்லுவோம், மேபி தொட்டியில வந்து தண்ணி தீந்து போயிடுச்சு, அதனால வந்து மோட்டார் போட்டோம் அப்படின்னம்னா கொஞ்சம் நல்ல ப்ரெஷரோட வாட்டர் கிடைக்கும். இது நல்ல ஹைட்ல வச்சீங்கன்னா ஹை ப்ரெஷர்ல வரும். இதே லோ இதுல வச்சீங்க அப்படின்னம்னா லோ ப்ரெஷர் ஆகும். லோ ஹைட்ல வச்சோம் அப்படின்னம்னா ப்ரெஷர் கொஞ்சம் குறைவா வரும். ஸோ இதெல்லாம் நீங்க கேட்பீங்க. ஸோ ப்ரெஷர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னம்னா நம்மளுடைய பிளட் வெசல்ஸ் மூலமா தான் நம்ம ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ரத்தம் போகுது. ஹார்ட் வந்து அந்த பிளட்டை பம்ப் பண்ணுது. இந்த பம்ப் பண்ணக்கூடிய பிளட் வெசல்ஸ் வழியா, அதாவது நம்ம இதயத்துல இருந்து அந்த ரத்தமானது பம்ப் பண்ணி அழுத்தப்பட்டு உங்க ரத்த குழாய் வழியா வருது. அந்த ரத்த குழாய் வந்து பெரிய ரத்த குழாயா இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா சின்ன சின்ன கிளை ரத்த குழாய்களா பிரியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நுண் கிளை ரத்த குழாய்களா பிரியும். அந்த ரத்த குழாய்கள் எல்லாமே ஒவ்வொரு ஏரியாவுக்கு போயிட்டு அந்த ரத்தத்தை கொடுக்கும். அந்த பர்டிகுலர் ஆர்கனுக்கு, ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் ரத்தத்தை கொடுக்கும். இப்போ அந்த ரத்தம், அந்த ரத்தமானது அந்த ஒரு செல்களுக்கு கொடுக்கப்படும். அந்த செல்கள் எல்லாமே அந்த வரக்கூடிய ரத்தத்தில் இருக்கக்கூடிய சத்துக்களை உள்வாங்கி அது வேலைக்கு பயன்படுத்திக்கும். அந்த ஊட்டச்சத்துக்கள், ஆக்சிஜன் இதெல்லாம் அதுக்கு கிடைக்கும். அங்க அது பயன்படுத்தினதுக்கு அப்புறமா அதுல இருந்து பை ப்ராடக்டா வரக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு, யூரியா ஆர் மற்ற என்னென்னலாம் வேஸ்ட் ப்ராடக்ட்ஸ் வருதோ அது எல்லாமே மறுபடியும் நுண் கிளை ரத்த குழாய்கள் வழியா கேபிலரிஸ்ல இருந்து கலெக்ட் ஆகி அதுக்கப்புறம் சிரை அப்படிங்கிற அது வெயின், அது மூலமா மறுபடியும் ஹார்ட்டுக்கு வரும். அந்த சின்ன சின்ன இதெல்லாம் சேர்ந்து பெரிய பிரான்ச்சா மாறும். அந்த பிரான்ச் பார்த்தீங்க அப்படின்னா இன்ஃபீரியர் வேனக்காவா அது சுப்பீரியர் வேனக்கேவான்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வெயின்ஸ் மூலமா, ஒவ்வொரு சிரைகள் மூலமா நம்மளுடைய ஹார்ட்டுக்கு வந்து சேரும். அதாவது நல்ல ரத்தமானது தமனிகள் வழியா, தமனி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ரத்த குழாய் வழியா போகும். ரிட்டர்ன் வர்றது பார்த்தீங்க அப்படின்னா சிரை அப்படிங்கிற வெயின் வழியா வந்து சேரும். ஸோ இது வந்து இயல்பா நடக்கக்கூடியது. இப்போ நான் வந்து ரொம்ப வேகமா ஒரு பிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்றேன், ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டி பண்றேன், ஆர் நான் வாக்கிங் போறேன், ஆர் ஜாகிங் போறேன், ஆர் நான் ஒரு கார்டனிங் ஒர்க் பண்றேன், ஆர் விளையாடுறேன், மேபி ஒரு ஷட்டில் விளையாடலாம் ஆர் எனிதிங், நான் வந்து ரொம்ப ஃபாஸ்டா விளையாடுறேன். அந்த சமயத்துல பாத்தீங்கன்னா நெஞ்சில கை வச்சு பார்த்தோம் அப்படின்னம்னா ஹார்ட் பீட் வந்து ரொம்ப படப்படன்னு அடிச்சுக்கும். அதே சமயத்துல நீங்க ஏதாவது ரொம்ப டென்ஷன் ஆனீங்க, ரொம்ப ஒரு ஸ்ட்ரெஸ் ஆயிட்டீங்க, யாராவது ஒருத்தர் உங்களை திட்டாங்க, ஆர் ஒரு ஸ்ட்ரெயினா ஃபீல் பண்றீங்க, அப்ப பாத்தீங்க அல்லது நீங்க வந்து ஏதோ சொல்ல வரீங்க, சொல்ல முடியல,
பயமா இருக்கு. ஸோ அந்த மாதிரி சமயத்துல எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஹார்ட் வந்து அப்படியே படபட படபடன்னு அடிச்சுக்கும். நம்மளுக்கு ஏதாவது ஒரு வேலை இருக்கு, ரொம்ப ஹெவியான ஒர்க்கு, ஒரு வெயிட்டை லிஃப்ட் பண்ணணும், ஆர் அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஸ்ட்ரெயின் இருக்கு அப்படின்னம்னா அந்த ஸ்ட்ரெயின்ல பார்த்தீங்கன்னாலும் ஹார்ட் பீட் அதிகமாகும். டக்குன்னு ஒரு ஆக்சிடென்ட் ஆகுது, நீங்க முன்னாடி போயிட்டு இருக்கீங்க, ஒரு வெஹிக்கிள் போயிட்டு நம்ம டக்குன்னு பிரேக் போட்டு நிக்க வேண்டிய ஒரு சூழல் ஆகுது. அந்த மாதிரி பாத்தீங்கன்னா அப்படியே நெஞ்சே நின்னு போன மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் கொஞ்ச நேரத்துல பாத்தீங்க அப்படின்னா ஹார்ட் பீட் படபடன்னு அடிச்சுக்கும். ஸோ இந்த மாதிரி இந்த ரத்தமானது நம்மளுடைய தேவைகளுக்கு தகுந்த மாதிரி நம்மளோட ஹார்ட் என்ன பண்ணுது, ஸ்பீடப் பண்ணுது. இப்ப எனக்கு தேவை இருக்குது அப்படின்னம்னா உடனே இதயம் என்ன பண்ணுதுங்க, வேகமா அந்த ரத்த குழாயை வந்து சுருக்கி அந்த ரத்த குழாய்கள் வழியா நம்மளுடைய ஒவ்வொரு ஏரியாவுக்கு போற ரத்தத்தை வந்து அதிகப்படுத்தி அந்த தேவையை அதிகப்படுத்துது. இப்போ உதாரணத்துக்கு எனக்கு வந்து ஓடணும் அல்லது ஜாகிங் பண்ணணும் அப்படின்னம்னா இந்த கை கால்களுக்கு எல்லாத்துக்கும் ரத்தம் அதிகமா வேணும். அங்க ஏன் ரத்தம் வேணும், அது பயன்படணும் அப்படின்னம்னா அங்க ஆக்சிஜன் வேணும், அங்க ஊட்டச்சத்துக்கள் வேணும். அது பேர்ன் ஆச்சுன்னா தான் அது எனர்ஜியா கன்வெர்ட் ஆகி அந்த எனர்ஜியை வச்சுதான் நான் ஓட முடியும், அல்லது ஜாகிங் பண்ண முடியும், அல்லது கார்டனிங் ஹெவி ஒர்க் பண்ண முடியும், வாட் எவர் இட் இஸ். ஸோ அந்த மாதிரி ஹெவி ஒர்க் பண்றதுக்கு எனக்கு எனர்ஜி வேணும், ஆக்சிஜன் வேணும். அதாவது எனர்ஜி அப்படிங்கிறது எப்படி வரும், நம்ம சாப்பிட்ட உணவு அது நுண் ஊட்டச்சத்துக்களா ஏடிபி அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி அது போய் செல்கள்ல போய் மைட்டோகாண்ட்ரியால போய் ஸ்டோர் ஆயிருக்கும். அப்படி ஸ்டோர் ஆன அந்த ஊட்டச்சத்து, நம்ம சாப்பிட்ட உணவு மூலமா கிடைச்ச ஊட்டச்சத்து, நம்ம சுவாசிக்கிற காத்து, இது ரெண்டும் இணைஞ்சு பேர்ன் ஆகி சத்தா வரும். அந்த எனர்ஜி, அந்த சக்தி வந்து என்னன்னா அந்த எனர்ஜி தான் நீங்க கை அசைக்கிறதுக்கு, கால் அசைக்கிறதுக்கு, ஆர் நீங்க மூவ் பண்றதுக்கு, எனி ஒர்க் பண்றதுக்கு எல்லாத்துக்கும் உபயோகமாகுது. சோ ஒவ்வொரு இடத்துக்கும் அந்த சக்தி வேணும் அப்படின்னம்னா உங்களுக்கு அங்க ரத்த ஓட்டம் இருக்கணும். அந்த ரத்த ஓட்டத்தை யார் கொடுக்குறா, இதயம் பம்ப் பண்ணுது, ரத்த குழாய் கொண்டு போய் கொடுக்குது. சோ நான் சொல்லக்கூடிய இந்த ஒவ்வொரு டேர்முமே உங்களுக்கு ஃபைனலா கனெக்ட் பண்றப்ப ஈஸியா இருக்கும். நம்மளுடைய பாடியில ஹை ப்ரெஷர் ஆகுது அப்படின்னம்னா என்ன அர்த்தம், நம்மளுடைய பாடி ஏதோ ஒரு ஸ்ட்ரெஸ்க்குள்ள போகுதுன்னு அர்த்தம். இப்போ நான் வந்து வேகமா ஓடணும், அது இந்த சமயத்துக்கு கை காலுக்கு தேவை இருக்கு, அதனால வருது. இதே நான் வந்து மனசு ரீதியா டென்ஷன் ஆகுறேன், கோபப்படுறேன், ஆறு பயந்துக்கிறேன், ஸோ இந்த சமயத்துல நம்மளுடைய மைண்ட் வந்து ஸ்பீடப் ஆக ஆரம்பிக்கும். அந்த ஸ்பீட் ஆக்டிவிட்டிக்கும் பிசிக்கல் பாடி கோஆபரேட் பண்றதுக்காக அப்பவும் உங்களுடைய ப்ரெஷர் எலிவேட் ஆகும். ஏன்னா உங்க மைண்ட் என்ன நினைக்குதோ அதைய செய்யறதுதான் இந்த பாடியோடைய பிரதானமான வேலை. உங்க மைண்டோடைய ஒவ்வொரு எண்ணங்களுக்கும் இந்த உடம்பு ரெஸ்பாண்ட் பண்ணுது. ஸோ இப்ப நம்ம பயந்துட்டனாலோ அல்லது கோவப்பட்டோம்னாலோ அல்லது டென்ஷன் ஆயிட்டோம்னாலோ அல்லது செயல்பட முடியல அப்படிங்கிற ஒரு இயலாமையில இருந்தாலோ அல்லது நான் நினைச்சதை என்னால பண்ண முடியல, நான் நினைச்ச மாதிரி நடக்கல அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐனஸ் டெவலப் ஆச்சுனாலோ நம்மளுடைய பாடி வந்து அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்பீடப் ஆக ஆரம்பிக்கும். ஸோ நான் இந்த சொன்ன விஷயங்கள் எல்லாம் இப்போ கவனத்துல வச்சுக்கோங்க. இப்போ அடுத்தது, இப்போ இது வந்து தேவை இருக்கு, இப்போ என்னுடைய பாடி அதீதமா ஒர்க் பண்ணணும், ஆனா அந்த வழியா வரக்கூடிய ரத்த குழாயில ஏதோ ஒரு அடைப்பு ஏற்படுது. அந்த ரத்த குழாயில அடைப்பு ஏற்பட்டதுனால அந்த இடத்துக்கு ரத்தம் வர முடியல. அப்ப ரத்தம் வர முடியாதனால என்ன பண்ணுது, அந்த பர்டிகுலர் பாகம், இப்போ உதாரணத்துக்கு என்னுடைய வயிற்றுல வந்து கல்லீரல் அப்படிங்கிற ஒரு உறுப்பு இருக்கு. அந்த கல்லீரல்ங்கிற உறுப்பு செயல்பட ட்ரை பண்ணுது, அதுக்கு வேலை ஜாஸ்தியா இருக்குது. அந்த கல்லீரலுக்கு வர வேண்டிய ரத்த குழாயில ஒரு அடைப்பு ஏற்பட்டுருச்சு. அந்த அடைப்பு ஏற்பட்டோன்னு உடனே அந்த கல்லீரல் என்ன பண்ணும், மூளைக்கு வந்து தகவல் சொல்லும், இந்த மாதிரி எனக்கு வர வேண்டிய பிளட் வரல அப்படிங்கறத சொல்லும். உடனே அங்கிருந்து மெசேஜ் என்ன பண்ணும்னா ஹார்ட்ல போயிட்டு பம்ப் பண்றத ஸ்பீடப் பண்ண சொல்லி ஒரு மெசேஜ் கிடைக்கும். உடனே ஹார்ட் ரொம்ப வேகமா பம்ப் பண்ணும். ஆனா இங்க ரத்த குழாயில என்ன இருக்குது, அடைப்பா இருக்குது. அப்போ அந்த ரத்த குழாயில அடைப்பு இருந்துச்சு அப்படின்னம்னா ஹார்ட் வேகமா பம்ப் பண்ணா கூட ஆனா அந்த இடத்துக்கு ரீச் பண்ண முடியாது. அப்ப என்ன பண்ணும்னா உடம்புல இருக்கிற ஹோல் பாடியுமே அந்த ஸ்ட்ரெஸ்ஸுக்குள்ள போகும். அப்ப ஹோல் பாடியோடைய பிளட் ப்ரெஷரும் அதிகமாகும். இப்போ என்ன பண்ணும்னா அந்த ரத்த குழாயை கொஞ்சம் சுருக்கி இன்னும் ஃபோர்ஸா அனுப்பணும்னா தான் அங்க ரத்தம் போகும்னு சொல்லிட்டு நம்மளுடைய பாடி என்ன பண்ணும், அந்த பிளட் வெசல்ஸை கொஞ்சம் கொஞ்சமா கண்ட்ராக்ட் பண்ண ஆரம்பிக்கும். அப்ப சிரித்துச்சு அப்படின்னம்னா, இப்ப நம்ம உதாரணத்துக்கு இப்ப நான் வந்து இங்க உட்கார்ந்துட்டு ஒரு கொஞ்சம் தூரத்துல இருக்கக்கூடிய செடிக்கு தண்ணி விடணும்னு நினைக்கிறேன். அந்த பம்ப்ல வந்து தண்ணிய டியூப்ல வந்து தண்ணி காமிச்சிட்டு இருக்கேன். நீங்க எல்லாம் கார்டன்ல காமிப்பீங்கன்னு நினைக்கிறேன்.
ஸோ உங்களுடைய கார்டன்ல வந்து ஒரு செடிக்கு தண்ணி விடணும்னு சொல்லிட்டு நீங்க டியூப் பிடிச்சிட்டு இருக்கீங்க. ஆனா ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு அப்புறமா இருக்கக்கூடிய ஒரு செடிக்கு தண்ணி ரீச் ஆகணும். அப்ப நம்ம என்ன பண்ணுவோம், அந்த டியூபோடைய அந்த டயாமீட்டர், அந்த பைப்பை வந்து இப்படி அமுத்தி பிடிப்போம். அப்படி அமுத்தி பிடிச்சோம்னா அந்த தண்ணி என்ன பண்ணும், சீத்துன்னு போய் அங்க விழுகும். இப்ப என்ன ஆகுது, ஹை ப்ரெஷர் கொடுக்கறதுனால அங்க என்ன பண்ணுது, அங்க போய் அந்த டியூப் வழியா அந்த ஹை ப்ரெஷர்ல அங்க போய் தண்ணி விழுகுது. இப்ப இதே மாதிரி நம்மளுடைய பாடியில கூடிய ஒரு ஆர்கன் ஏதோ தேவை ஜாஸ்தியா இருக்கும் பட்சத்துல நம்மளுடைய ஹார்ட் என்ன பண்ணுது, பிளட் வெசல்ஸோடைய அந்த டயாமீட்டரை கொஞ்சம் கண்ட்ராக்ட் பண்ணி அதன் மூலமா அந்த ஹை ப்ரெஷர்ல ஹை பிளட் சப்ளைய அந்த பர்டிகுலர் ஆர்கனுக்கு கொடுக்க ட்ரை பண்ணுது. ஸோ இந்த சமயத்துல நீங்க பிளட் வெசல்ஸ்ல போய் நீங்க செக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ரெஷர் வந்து ஜாஸ்தியா காமிக்கும். இதே இது நீங்க ரன்னிங்ல வரீங்க ஆர் எந்த ஒரு ரீசன், நீங்க ஏதாவது ஹை ஸ்ட்ரெஸ்ல வரீங்க, அப்ப நீங்க செக் பண்ணீங்கனாலும் இந்த பிளட் ப்ரெஷர் அதிகமா காமிக்கும். கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த ப்ரெஷர் என்ன ஆகும், கொஞ்சம் கொஞ்சமா டவுன் ஆக ஆரம்பிக்கும். நீங்க வந்து ஓடிட்டு வந்துட்டு கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்றீங்க, கொஞ்ச நேரம் நல்லா டீப் பிரீத் பண்றீங்க, ஆர் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆயிட்டீங்க அப்படின்னம்னாலே உடனே என்ன ஆகும், அந்த ப்ரெஷர் வந்து ரெடியூஸ் ஆக ஆரம்பிக்கும். இதே மாதிரி இந்த பயம் நம்ம சொல்றோம்னு வச்சுக்கோங்களேன், உதாரணத்துக்கு வந்து ஒரு சின்ன ஒரு பாம்போ அந்த மாதிரி ஏதோ ஒண்ணு வந்துருது. சோ அதை பார்த்தோன்னே என்ன ஆகும், டக்குன்னு அந்த பாம்புல இருந்து பாதுகாக்கணும் நம்மள. அந்த பாம்பு வந்துருச்சு அப்படின்னம்னா அது வந்து கடிச்சிடும் அப்படிங்கிறது நம்மளுக்கு பயங்கரமா ஒரு பலாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு ஜெனட்டிக்கலா நம்மளுக்குள்ள ஸ்டோர் ஆயிருக்கு. ஆனா பார்த்தோன்னே என்ன ஆகுது, அதுகிட்ட இருந்து நம்மளை பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்மளுடைய பாடி நம்மள அலர்ட் பண்ணுது. அந்த ஸ்ட்ரெஸ்ஸை கிரியேட் பண்ணி அந்த ஸ்ட்ரெஸ்ல இருந்து நம்ம அந்த பாம்பை பார்த்தோம்னா அதுல இருந்து ஒண்ணு அந்த பாம்பை அடிச்சு நம்ம அதுல இருந்து தப்பிச்சுக்கலாம், அல்லது ஓடி போய் அதுல இருந்து தப்பிச்சுக்கலாம். இதுக்கு பேரு ஃபைட் ஆர் ஃபிளைட் ரெஸ்பான்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி கண்டிஷன்லயும் நம்மளுடைய ஹார்ட் என்ன பண்ணுது, அதீதமா வேகமா ஒர்க் பண்ணும். ஸோ இந்த மாதிரி நம்மளை ஒரு பாதுகாக்கிறதுக்காக பண்ணக்கூடிய இந்த ஸ்ட்ரெஸ் ஆர் நம்மளுடைய தேவைக்கு தகுந்த மாதிரி ஸ்ட்ரெஸ், இது எல்லாமே யூ ஸ்ட்ரெஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது வந்து நல்ல விதமான ஸ்ட்ரெஸ். எனக்கு இந்த நல்ல விதமான ஸ்ட்ரெஸ் இருக்கிறதுனால என்னுடைய பாடி பாதுகாக்கப்படுது, நான் தப்பிக்கப்படுறேன், ஆர் என்னுடைய தேவையை வந்து நான் பூர்த்தி பண்ணிக்கிறேன். இதுக்கெல்லாம் இந்த யூ ஸ்ட்ரெஸ் வந்து ரொம்ப அத்தியாவசியமானது. பட் இங்க வந்து இது வரைக்கும் பிசியாலஜி, இது வந்து நார்மலா நடக்கக்கூடிய இயல்பான விஷயங்கள். பட் அதே இது இப்போ வந்து எனக்கு அந்த ஸ்ட்ரெஸ் வந்து கண்டினியூஸா இருக்கு. இப்போ உதாரணத்துக்கு நான் வந்து ஹோல் டே அந்த மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸோடயே இருக்கிறேன், நான் பாம்போடையே வாழணும், சிங்கத்தோடையே வாழணும் அப்படிங்கிற ஒரு சூழல் வருது. அப்ப என்ன ஆகும், என்னுடைய பதட்டம் எப்பவுமே ஹையா இருக்கும், எப்பவுமே ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருப்பேன், எப்பவுமே ஹை ப்ரெஷர்ல இருப்பேன். இது என்ன ஆயிரு, அந்த உடம்புக்கு பழக்கமாக ஆரம்பிக்கும். அதனால என்ன பிரச்சனை ஆகும், கண்டினியூஸா அந்த ப்ரெஷர் அதிகமா இருந்துகிட்டே இருக்கிறதுனால பாடி அதுக்கு பழக்கமாகி அதுவே நம்மளுக்கு வாழ்நாள் முழுக்கவே அந்த பிரச்சனையா மாற ஆரம்பிக்கும். ஸோ இப்ப இதுக்கு போய் நம்ம ஒரு செக் பண்றோம். செக் பண்றப்ப என்ன ஆகுது, இப்போ நம்மளுக்கு ப்ரெஷர் அப்படிங்கறது சொல்லப்படுது. உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஹை ப்ரெஷர் இருக்கு. உங்களுடைய ப்ரெஷர் அப்படிங்கிறது வந்து ரெண்டு விதமா சொல்லுவாங்க. அதாவது அதாவது இதயம் வந்து சுருங்குறப்போ வரக்கூடியது பேரு சிஸ்டோலிக் ப்ரெஷர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து அப்ராக்சிமேட்லி ஒரு 120 இருந்து 140 வரைக்கும் இருக்கலாம். அடுத்தது கீழே இருக்கிறது பாத்தீங்கன்னா அந்த ஹார்ட் வந்து டைலேட் ஆகிறப்போ ரிலாக்ஸ் ஆகிறப்போ வரக்கூடியது, இது வந்து டயஸ்டோலிக் ப்ரெஷர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து ஹார்ட் வந்து ரிலாக்ஸ் ஆகிறப்போ கிடைக்கும் அந்த வரக்கூடிய ப்ரெஷர். சிஸ்டோலிக் அண்ட் டயஸ்டோலிக் இது யூஸ்வலா பாத்தீங்கன்னா 120/80 அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இது வந்து புக் வேல்யூ. இது வந்து உங்களுடைய சூழலுக்கு தகுந்த மாதிரி, இப்ப நீங்க வந்து ரொம்ப குளிர்காலத்துல ஒரு குளிரான பிரதேசத்துல இருக்கீங்க, ஒரு ஊட்டி ஒரு மணாலி அந்த மாதிரி எங்காவது கொடைக்கானல் ஆர் இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஹில் ஸ்டேஷன் போறீங்க, அல்லது குளிர் காலமா இருக்குது. இப்ப இந்த சமயத்துல நம்மளுக்கு சம்டைம்ஸ் அந்த குளிரை மேனேஜ் பண்ணிடுறதுக்காக பிளட் என்ன பண்ணும் அப்படின்னம்னா ஹை ப்ரெஷர் கொடுக்கும். ஸோ இது வந்து மேனேஜ் பண்ணிக்கிறதுக்காக நம்மளுடைய அந்த கோல்டு என்விரான்மெண்ட்டை நம்மளுடைய பாடி மீட் பண்றதுக்காக பாடி வந்து ஹீட்டா வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் கொஞ்சம் எலிவேட் பண்ணி தரும். ஸோ இது எல்லாமே அப்சல்யூட்லி நார்மல். இப்போ நீங்க ஏதாவது ஒன்று ஃபுட் எடுத்துக்கிறீங்க, அந்த எடுக்கிற ஃபுட் வந்து ஹெவி ஃபுட்டா இருக்குது, டைஜஸ்ட் பண்ண முடியல, அல்லது அது கெட்டு போன ஸ்டேல் ஃபுட்டா இருக்குது, அந்த ஃபுட்டை வந்து பாடி உள்ள வச்சுக்க முடியாம வெளியில தள்ள ட்ரை பண்ணுது, அல்லது லூஸ் மோஷனா வெளியில தரலாம், அல்லது வாமிட்டிங்கா வெளியில தரலாம். ஸோ இந்த மாதிரி கண்டிஷன்ல இப்பவும் ப்ரெஷர் எலிவேட் ஆகும். அல்லது நீங்க மோஷன் போறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம், ஸோ ரொம்ப ஹெவியா ப்ரெஸ் பண்ணி மோஷன் போற மாதிரி இருக்கு, ஸோ அந்த சமயத்திலையும் உங்க ப்ரெஷர் எலிவேட் ஆகும். ஆர் எனக்கு வந்து ஒரு யூரினரி ட்ராக்ல வந்து இன்ஃபெக்ஷன் ஆகுது ஆர் ஸ்டோன் ஃபார்மேஷன் ஆகுது அப்படிங்கிற சமயத்திலையும் இதான். நம்மளுடைய பாடியில இந்த பிரச்சனைகள் பாத்தீங்க அப்படின்னம்னா இது எல்லாமே இயல்பா நடக்கக்கூடிய பிரச்சனைகள்.
இந்த பிரச்சனைகள் எல்லாத்தையும் நம்மளுடைய பாடி அதை தன்னைத்தானே சரிப்படுத்திக்கிறதுக்காக, அந்த ஸ்ட்ரெஸ்ஸை வந்து மீட் பண்றதுக்காக நம்ம பாடி வந்து அதுவே சரிப்படுத்திக்கிறதுக்காக இந்த ப்ரெஷர் எலிவேட் ஆகுது. ஆனா இந்த பிரச்சனைகள் எல்லாம் இப்ப வந்து குளிர்காலத்துல இருந்து கொஞ்சம் வெயில் காலத்துக்கு மாறிட்டோம்னாலோ, நான் சாப்பிட்ட ஃபுட் வந்து கம்ப்ளீட்டா டைஜஸ்ட் ஆகி எலிமினேட் ஆயிடுச்சுனாலோ, நல்ல மோஷன் ஆயிடுச்சு அல்லது யூரின் ப்ராப்பரா போயிடுச்சு, இந்த நார்மல் பிசியாலஜிக்கல் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே நார்மலா நடந்துருச்சு அப்படின்னோம்னா நம்மளுடைய ப்ரெஷர் என்ன ஆயிரும், ஆட்டோமேட்டிக்லி இட் வில் கம் டவுன். பட் நம்ம வந்து இந்த சமயத்துல போய் ஒரு ப்ரெஷர் செக் பண்றோம். செக் பண்றப்ப என்ன ஆகுது, உங்களுக்கு ப்ரெஷர் அதிகமா இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா 140 90 அப்படிங்கிறதே வந்து ஹை ப்ரெஷர் ஆர் ப்ரீ ஹைப்பர் டென்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக மெடிசின்ஸ் போடுறோம். இந்த மருந்து சாப்பிட்டா என்ன ஆகும் அப்படின்னம்னா, இப்போ என்ன அதுக்கு நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் மெடிசன்ஸ் இருக்கு. கால்சியம் சேனல் பிளாக்கர்ஸ் இருக்குது, நிறைய வித்தியாசமான மெடிசன்ஸ் இருக்கு. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமான வகையில இந்த ரத்த குழாய்களை வந்து ஓபன் பண்ணிவிடும். ஸோ இங்க நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், இப்போ நம்மளுடைய பாடி ஏதோ ஒரு தேவைக்கு இருக்கு, அந்த தேவையோடைய பர்பஸ் முடிஞ்சிருச்சு அப்படின்னம்னா ப்ரெஷர் ஆட்டோமேட்டிக்லி நார்மலுக்கு வந்துடும். ஆனால் நம்ம என்ன பண்ணிடுறோம், ஒரு மெடிசனை போடுறோம். அப்ப அந்த தேவை என்ன ஆகாது, பர்பஸ் அது வந்து ஃபுல்ஃபில் ஆகாது, நிவர்த்தி ஆகாது. எண்ட் ஆஃப் த டே என்ன ஆகும், செடி எப்படி வந்து வாடி போயிடுமா, தண்ணி கிடைக்காத செடி வாடி போயிடுமோ அந்த மாதிரி நம்ம உள்ள இருக்கிற ஆர்கன் கொஞ்சம் கொஞ்சமா கண்ட்ராக்ட் ஆக ஆரம்பிக்கும். லிவருக்கு போக வேண்டிய ரத்தம் போகல அப்படின்னம்னா லிவர் வந்து கொஞ்சம் கொஞ்சமா கண்ட்ராக்ட் ஆக ஆரம்பிக்கும். ஃபேட்டி லிவர் ஆகலாம் அல்லது கண்ட்ராக்ட் ஆகலாம். இதே மாதிரி கிட்னிக்கு போக வேண்டிய ப்ரெஷர் போகல அப்படின்னம்னா உடனே கிட்னி என்ன ஆகும், கொஞ்சம் கொஞ்சமா நாள்பட சிறுத்துட்டே வரும். அப்போ கொஞ்ச நாள் கழிச்சு கிட்னி வந்து டோட்டலி அதோடைய செயலை இழந்துரும். ஹை ப்ரெஷர் கிடைக்காததுனால அல்லது பிளட் சர்க்குலேஷன் கிடைக்காததுனால கிட்னி வந்து டேமேஜ் ஆகும். ஓகே, ஸோ அப்படின்னா நான் ப்ரெஷர் கண்டுக்கவே வேண்டியது இல்லையா, அப்ப ப்ரெஷர் பாட்டுக்கு இருந்துட்டு போட்டுமா, அது தேவைன்னு சொல்லிட்டு விட்டுறலாமா அப்படின்னா அதுவும் கிடையாது. ஸோ ஹை ப்ரெஷர் ஆகிறப்போ என்ன ஆகும் அப்படின்னம்னா, ஹார்ட் வந்து ஒரு பர்டிகுலர் அது தேவைக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு ஆர்கனுக்கு தகுந்த மாதிரி ப்ரெஷர் இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருக்கும். ஆனால் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேல ப்ரெஷர் அதிகமா போயிடுச்சு அப்படின்னம்னா பிளட் வெசல்ஸ் வந்து நம்ம பிரெயின்ல இருக்கக்கூடிய பிளட் வெசல்ஸ் அது என்ன ஆகும், பிரேக் ஆக ஆரம்பிச்சிடும். அது பிரேக் ஆகி அங்க வந்து ஹெமரேஜ் வர அங்க வந்து ரத்தம் கசிய ஆரம்பிச்சிடும். இப்ப நம்மளுக்கு வந்து கண்ணை வந்து நீங்க தேய்ச்சிங்க அப்படின்னம்னா கண்ணுல வந்து ரத்த குழாய் வந்து வெடிச்சு கசிஞ்சு உங்க கண்ணெல்லாம் பூரா அப்படியே செக்கச்சுவையும் செவந்து போயிடும். அதே மாதிரி நீங்க கண்ணை ஈஸியா பார்க்க முடியுங்கன்னு சொல்றேன். அதே மாதிரி உங்களுடைய பிளட் வெசல்ஸ் வந்து பஸ்ட் ஆகி உங்க ரத்த கசி வந்து மூளையில நடக்கலாம், இதயத்துல நடக்கலாம். இந்த மாதிரி உள்ளுறுப்புகளை நடந்துருச்சு அப்படின்னம்னா, இப்ப வந்து உதாரணத்துக்கு வந்து மூளையில நடந்துருச்சு அப்படின்னம்னா அதுவே என்ன ஆகும்னா ஸ்ட்ரோக் அட்டாக்கா மாறும். இதயத்துல நடந்துருச்சு அப்படின்னம்னா ஹார்ட் அட்டாக்கா மாறும். அந்த உடைஞ்ச ரத்தமானது, அது கசிஞ்சு வரக்கூடிய ரத்தமானது கிளாட் ஆக ஆரம்பிக்கும். அது இப்படி கிளாட் ஆச்சு அப்படின்னம்னா அது அந்த பர்டிகுலர் ஏரியால அதுக்கப்புறமா அங்க சர்க்குலேஷன் கிடைக்காம அங்க பிரச்சனைகள் வர ஆரம்பிக்கும். பொதுவா நார்மலா வந்து ஒரு சின்ன சின்ன ரத்த கசிவுகள் ஏற்படுறது ரொம்ப சகஜம் டே டு டே லைஃப்ல. அது வந்து பாடியுடைய ஆட்டோ ரிவர்சல் ப்ரோக்ராம், அது தன்னைத்தானே பாதுகாக்குங்கிற அந்த கண்டிஷன்ல வந்து அது தன்னைத்தானே அப்சர்வ் பண்ணிக்கும். ஆனா மெடிசின்ஸ் கொடுத்துட்டு அந்த மெடிசின்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து ஓவர் டோஸ் ஆயிடுச்சு அப்படின்னம்னா பிளட் வெசல்ஸ் வந்து என்ன ஆகும் அப்படின்னம்னா நம்மளுக்கு டோட்டலா அது டைலேட் ஆகி அந்த ரத்தமே போய் ரீச் பண்ணாம விட்டுரும். ஸோ இதுக்கு வந்து இது பாடியோடைய செல்ஃப் அட்ஜஸ்டிங் மெக்கானிசம். இப்போ நம்மளுக்கு ப்ரெஷர் அப்படிங்கிறதே எதனால வருது அப்படின்னம்னா நம்ம ஏதோ ஒரு ராங் லைஃப் ஸ்டைல இருக்கிறோம். அந்த ராங் லைஃப் ஸ்டைல இருந்தோம் அப்படின்னம்னா தான் லாங் டைம் ப்ரெஷர் வரும். ஸோ ஒரு தடவை ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னம்னா நம்ம உடனே அதுக்கு பயந்துக்க வேண்டாம். இப்போ இன்னைக்கு நீங்க போய் செக் பண்றீங்க, அந்த ப்ரெஷர் அதிகமா இருக்கு அப்படின்னு ஒன்று நம்மளுக்கு வந்து யோசிச்சு பார்க்கலாம். நான் ஒரு வேளை நேற்று சாப்பிட்டது கரெக்டா சாப்பிட்டேனா, நைட் நல்லா தூங்குனேனா, நான் ஏதாவது கோல்டு என்விரான்மெண்ட்ல இருந்தேனா, ரொம்ப ஏசியில இருந்தேன், ஆர் எனக்கு ஏதாவது அந்த மாதிரியான டெம்பரேச்சர் சேஞ்சஸ் இருந்துச்சா, அல்லது இப்போ எனக்கு என்ன மாதிரியான ஏதாவது நான் பயந்துட்டேனா, நேற்று நான் ஏதாவது டென்ஷன் ஆனேனா, ஸ்ட்ரெஸ் ஆனேனா. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் நம்ம யோசிச்சு பார்க்கலாம். ஒருவேளை இது இருந்துச்சு அப்படின்னம்னா ஒரு 2-3 டேஸ் கம்ப்ளீட்டா ரெஸ்ட் எடுத்துட்டு நீங்க சவாசனை பண்றது, நான் ப்ராப்பரா தூங்குறது, நல்ல ஈஸி டு டைஜஸ்ட் ஃபுட் எடுத்துக்கிறது, நிறைய ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கிறது, வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கிறது. ஸோ இந்த மாதிரி ஒரு நார்மல் ரிலாக்ஸ்டு லைஃப் ஸ்டைல்ல ஒரு கம்ஃபர்ட் ஜோன்ல ஒரு மேபி ஒரு 3 டேஸ் ஆர் 5 டேஸ் அந்த மாதிரி இருந்துட்டு அதுக்கப்புறம் போய் நீங்க ப்ரெஷர் செக் பண்ணி பார்த்து அந்த ப்ரெஷர் வந்து உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்குதா என்னங்கிறத செக் பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி 3 டைம்ஸ், ஒரு 3 டேஸ் ஒன்ஸ், 5 டேஸ் ஒன்ஸ், 7 டேஸ் ஒன்ஸ், இப்படி கண்டினியூஸா நீங்க
ப்ரெஷர் பாருங்க. அந்த ப்ரெஷர் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேல இருக்குது, ரொம்ப அலார்மிங்கா இருக்குது அப்படிங்கிற பட்சத்துல மட்டும்தான் நம்ம வேற என்ன பண்ணலாங்கிறத பத்தி யோசிக்கணும். இது வந்து ப்ரெஷர் அப்படிங்கிறது தெளிவா நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். உங்களுடைய பாடி இப்ப என்ன கண்டிஷன்ல இருக்குது அப்படிங்கறத சொல்றதுக்கான ஒரு மெஷர்மெண்ட். அந்த மெஷர்மெண்ட் வந்து இதுவே வந்து நம்ம வந்து நம்மளுடைய நோயா நம்ம நினைச்சிட்டோம் அப்படின்னம்னா நம்ம என்ன பண்ணுவோம், மிஸ்லீட் ஆயிடும். ஸோ நம்மளுடைய ப்ராப்ளம் என்ன, அந்த பிரச்சனைய நம்ம எப்படி சரிப்படுத்தலாம், ஏன் இந்த பிரச்சனை வந்துச்சு அப்படிங்கிற ரூட் காஸ் நம்ம கண்டுபிடிச்சு அந்த ரூட் காஸை நம்ம கரெக்ட் பண்ணணும். ஸோ இன்ஸ்ட் ஆஃப் தட் நம்ம என்ன பண்ணிடுறோம் அப்படின்னம்னா இந்த ப்ரெஷர் குறைக்கிறதுக்கான மாத்திரைய லைஃப் டைம் போட்டுக்கணும், ஒரு நாள் கூட மிஸ் பண்ணக்கூடாது. அப்படி மிஸ் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு ஸ்ட்ரோக் அட்டாக் வந்துடும், ஹார்ட் அட்டாக் வந்துடும், ப்ரெஷர் மாத்திரை குறைச்சிட்டோம் அப்படின்னா நிறைய பிரச்சனை ஆகும் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. ஸோ நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம், ப்ரெஷர் அப்படிங்கிறது பாடியோடைய நீடு. இந்த நீடுக்கு நம்ம பாடி ரைஸ் பண்ணிக்குது. அது வந்து ஒரு ஷார்ட் டைம் டியூரேஷனா இருக்குது, ஒரு அந்த ஸ்ட்ரெஸ் வந்து நம்மளுக்கு கொஞ்ச நாள் தான் இருக்கிற மாதிரி நம்ம அதையே மெயின்டைன் பண்ணிக்கணும். ஒருவேளை அந்த ஸ்ட்ரெஸ் வந்து லாங் டைம் பண்ணோம் அப்படின்னா அந்த ஸ்ட்ரெஸ்ல இருந்து வெளியில வர்றதுக்கு என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கறது ஒரு கவுன்சிலிங்கோ அல்லது ஒரு நம்ம எங்க கொடுக்க எங்க கான்டாக்ட் பண்ணலாம். ஸோ நமக்கு என்ன இஷ்யூஸ் அப்படிங்கறத ஐடென்டிஃபை பண்ணிட்டு இதை நேச்சுரலா என்ன பண்ணலாம் அப்படிங்கறத நம்ம ட்ரை பண்ணலாம். இப்ப நம்மளுடைய பாடியில வந்து ஆட்டோமேட்டிக்லி அந்த ப்ரெஷர் வந்து நார்மலுக்கு வந்துடும். ஸோ அதை வந்து நம்ம கொஞ்ச நாள் நம்ம மெயின்டைன் பண்ணணும். ஒரு நேச்சுரல் லைஃப் ஸ்டைலுக்கு வர்றது மூலமாவோ அல்லது ஒரு ப்ராப்பரான கவுன்சிலிங் போறது மூலமாவோ ஆட்டோமேட்டிக்லி உங்களால இந்த ப்ரெஷர்ல இருந்து ரிவர்ஸ் பண்ண முடியும். இப்போ இந்த ப்ரெஷர் வந்துருச்சு அப்படிங்கறத நான் எப்படி கண்டுபிடிச்சுக்கலாம், நான் எப்படி அதை தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னம்னா, ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு சிம்டம்ஸ் பாத்தீங்க அப்படின்னம்னா தலை சுத்தல் வர்றது, எலிவேட்டட் ப்ரெஷர் இருக்கிறது, தலை சுத்தல் வந்துச்சுனாலோ அல்லது ப்ரெஷர் வந்து எலிவேட் ஆனிச்சுனாலோ அல்லது உங்களுக்கு வந்து ஒரு மயக்கம் அது ஒரு படுத்துக்கலாம், நம்மளுக்கு எது பண்றதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுனாலோ நம்ம அதை செக் பண்ணி பார்க்கலாம். நம்மளுக்கு வந்து வாந்தி வருது, சாப்பிட்றது வந்து வாமிட் ஆயிடுது, அல்லது உங்களுக்கு வந்து ட்ரௌசியா இருக்குது, நல்லா ஹெட்ஏக் வந்து பாரமா இருக்குது, ரொம்ப ஹார்ட் படபடப்பா இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து ப்ரீ சிம்டம்ஸ். ஸோ இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்ல கட்டாயமா நம்ம போய் செக் பண்ணி பார்க்கணும். செக் பண்ணி பார்த்துட்டு ஒரு எதனால இது வந்திருக்குது அப்படிங்கறது ஒரு கவுன்சிலிங் பண்ணிக்கலாம். நம்ம ஆக்சுவலி ஒரு நேச்சுரோபதி டாக்டரோ அல்லது ஒரு யோகா பிசிஷியன்ஸ் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னம்னா ரூட் காஸை கண்டுபிடிப்போம். மெடிசின்ஸ் இமீடியட்டா நம்ம சஜஸ்ட் பண்ண மாட்டோம். ஸோ அதனால ஃபர்ஸ்ட் வந்து இதை ட்ரை பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் ஹேண்ட் மெசேஜை இதை எடுத்துட்டு நம்ம இது பண்ணிட்டு அதுக்கப்புறமா நம்ம தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நாங்கள் சஜஸ்ட் பண்றோம். அதுக்கப்புறம் தேவைன்னா ஒரு சப்போர்ட்டிவா ஒரு மெடிசன் எடுத்துக்கலாம் ஃபார் ஷார்ட் டைம். அந்த ஷார்ட் டைம் எடுத்துட்டு மறுபடியும் நம்ம ஹேபிட்ஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணி உங்க ப்ரெஷர் நார்மலுக்கு வந்ததுக்கு அப்புறமா கட்டாயமா நீங்க மெடிசின்ஸ்ல இருந்து வெளியில வந்துட முடியும். ஸோ ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட், ப்ரெஷர் அப்படிங்கிறது ஒரு நோய் கிடையாது. ப்ரெஷர் அப்படிங்கிறது உங்களுடைய பாடிக்கு தேவையான ஒரு ப்ரொடக்டிவ் மெக்கானிசம். நீங்க ஒரு ஆக்டிவிட்டி பண்றதுக்கு தேவையான ஒரு ப்ரொடக்டிவ் மெக்கானிசம். ஸோ அதனால டோன்ட் ஃபியர் ஆர் அது பதட்டமாக வேண்டாம். படபடப்பாகி உடனே போயிட்டு நம்ம லைஃப் டைம் மெடிசன்ஸ், அதே மாதிரி மருந்து சாப்பிடலனாலும் பிரச்சனை. ஐயோ நான் இத்தனை நாள் சாப்பிட்டு இருந்தேனே, இன்னைக்கு நான் மெடிசன் சாப்பிடாதனால எனக்கு ஏதாவது பிரச்சனை ஆயிடுமோ, ஸோ அப்படிங்கிற மாதிரியும் நம்ம நிறைய பேர் பயந்து அதனாலயும் அந்த பயம் வந்து இன்ஹரண்டா இருக்குது. அதனால நம்ம புரிஞ்சுக்கலாம், ப்ரெஷர் அப்படிங்கிறது ஒரு நார்மல் பாடியோடைய மெக்கானிசம். இப்ப வந்து எனக்கு எப்படி சுகர் அப்படிங்கிறது வந்து உடம்புக்கு ரொம்ப அத்தியாவசியமான தேவையோ அதே மாதிரி ப்ரெஷர் அப்படிங்கிறதும் என்னுடைய அத்தியாவசியமான தேவை. அந்த ப்ரெஷர் வந்து குறைஞ்சு போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்பவும் பிரச்சனை. இப்ப ப்ரெஷர் குறைஞ்சு போயிடுச்சு, நம்ம அதீதமான மெடிசன் சாப்பிட்டு லோ ப்ரெஷர் ஆயிடுச்சு அப்படின்னம்னா அப்பவும் மயக்கம் வந்துடும், நம்ம ஹார்ட்னால வேலை செய்ய முடியாது. நீங்க தேவையான ரத்தத்தை நீங்க பிளாக் பண்றீங்க அப்படின்னம்னா அந்த ஆர்கன் வந்து இன்னும் டேமேஜ் ஆக ஆரம்பிக்கும். உள்ள இருக்கிற உறுப்புகள்லாம் இன்னும் ஆக்சுவலி ஹை ப்ரெஷரை விட லோ ப்ரெஷர் வந்து இன்னும் டேமேஜ் பண்ணும், இன்னும் டேஞ்சரஸ். ஸோ அதனால இதை வந்து மேனேஜ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி நம்மளுடைய பாடிக்கே இருக்குது. இப்ப நார்மலா உங்களுடைய வயசு வந்து ஒரு 60 வயசு இருக்குது அப்படின்னம்னா நம்மளுடைய புக் வேல்யூ பிரகாரமே இது வந்து நம்மளுடைய ஏஜ் பிளஸ் 100. இப்ப வந்து எனக்கு வந்து 100 வயசு, சாரி 70 வயசு அப்படின்னம்னா 70 பிளஸ் 100 என்னுடைய சிஸ்டோலிக் ப்ரெஷர் அவ்வளவு இருக்கலாம் அப்படின்னம்னா 170 வரைக்கும் இருக்கலாம். ஸோ அதனால இது பதட்டமாக வேண்டாம். ஸோ இது நீங்க பாக்குறோம்னு அப்பவே 200 இருக்குது 210 இருக்குது அப்படின்னம்னா அலாமிங், உடனடியா நம்ம போய் பார்க்கணும். பட் என்னோட ஏஜுக்கு தகுந்த மாதிரி இப்ப ஏஜ் பிளஸ் 100, நான் அப்ப வந்து 50 வயசு ஆச்சு அப்படின்னம்னா 50 இயர்ஸ் பிளஸ் 100. ஆனா கீழே இருக்கக்கூடிய டயஸ்டோலிக் ஆல்வேஸ் நம்மளுக்கு வந்து அது ரிலாக்ஸ் பண்றது ஒரு 90க்கு மேல போக வேண்டாம். சில பேத்துக்கு வந்து 80 to 90 அந்த ரேஞ்சில் இருக்கும், 70 to 90 இது வந்து ரேஞ்ச் ஆவரேஜ். ஸோ ஆல்வேஸ்
ப்ரெஷர் அப்படிங்கிறது புக் வேல்யூ மாதிரி 120/80 அப்படிங்கிறது தேவை கிடையாது. இருக்கிறது வந்து ரொம்ப நல்லது. இருக்கிறதுக்கு நம்ம மெயின்டைன் பண்ணலாம். நல்லா நீங்க யோகா பண்ணலாம், வாக்கிங் பண்ணலாம், நேச்சரோட கனெக்ட் ஆகலாம், நல்லா ரா சாலட்ஸ், நல்ல பச்சை காய்கறிகள், பழங்கள், கொட்டை வித்துக்கள் இதுகெல்லாம் எடுத்துக்கலாம். நைட் நேரத்துல தூங்கலாம். ஸோ நீங்க பிடிச்ச மாதிரியான விஷயங்கள், மேபி உங்களுக்கு விளையாடுறது பிடிக்கும், சம் ஆர்ட் ஒர்க் பிடிக்கும், உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த பண்ணலாம். ஸோ இதெல்லாம் பண்றது மூலமா நீங்க உங்களை ரிலாக்ஸ்டா வச்சுக்க முடியும். உங்க ப்ரெஷர் வந்து சூப்பர்பா மெயின்டைன் பண்ணிக்க முடியும். ஆனால் நீங்க வந்து இமீடியட்டா மெடிசன்ஸ் போய் சாப்பிட பழகி நீங்க வந்து ப்ரெஷர் அப்படிங்கறது வந்து நீங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அதுல இருந்து வெளியில வர்றதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவீங்க. அதனால அப்படி வேணும் அப்படிங்கிறப்போ அப்ப நம்ம என்ன பண்ணணும், ஒரு நேச்சுரல் இன்ஸ்டிடியூஷன்ல போயிட்டு ஸ்டே பண்ணி அந்த நார்மல் ப்ரொசீஜர்ஸை மெயின்டைன் பண்ணி அப்போ அந்த அந்த ஒரு இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல போய் நீங்க ஏதாவது வந்து ஒரு இயற்கை மருத்துவமனையில போய் தங்கி இருந்து நீங்க ஒவ்வொரு 10 நாளா தொடர்ந்து உங்க ப்ரெஷர் பார்த்து உங்க ப்ரெஷர் வந்து கரெக்டா தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரீகன்ஃபர்மேஷன் கிடைச்சு உங்க மைண்ட்ல அது பதிஞ்சு பதிஞ்சு அதுக்கப்புறமா வெளியில வரணும். ஏன்னா மனசு ரீதியில எனக்கு இந்த நோய் இருக்குது அப்படிங்கிற ஒரு டென்ஷன் ஆச்சு அப்படின்னம்னாலே நம்ம பாடி என்ன ஆகும் அப்படின்னம்னா அந்த டென்ஷனை மேனேஜ் பண்ணிக்கிறதுக்கும் ப்ரெஷரை கூட்டணும். ஸோ அதனால மனசு முதல்ல நம்ம ரெடி பண்ணணும், நம்மளுடைய வாழ்வியல் முறைகளை ரெடி பண்ணணும். இது ரெண்டும் சாத்தியமாச்சு அப்படின்னம்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுடைய ஹார்ட் உங்களுடைய பாடியானது அதோட ஒரிஜினல் பிசியலாஜிக்கல் ஸ்டேட்டுக்கு, அதாவது இயற்கையான இயல்பான நிலைக்கு திரும்ப முடியும். இப்போ நீங்க அந்த மாதிரி ஹை ப்ரெஷரா இருக்குது அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா சிம்பிள் ப்ராக்டிஸ். நம்ம தியான நண்பர்கள் எல்லாத்துக்குமே மனசை காம் டவுன் பண்றது அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப இயல்பா இருக்கும். அதுக்கு சப்போர்ட்டிவான ஒரு 3 கூலிங் பிரணயாமாஸ் இருக்கு. ஸோ அது ஃபர்ஸ்ட் பிரணயாமா வந்து ஃபர்ஸ்ட் நம்ம எந்த பிரணயாமா பண்றதுக்கு முன்னாடியும் நாடி சுத்தி பிராணாயாமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாடிகளை சுத்தம் பண்ணக்கூடிய பிராணாயாமா பண்ணுவோம். நீங்க எல்லாருமே கூட இந்த பிராணாயாமத்தோட கனெக்ட் ஆகிக்கலாம். நான் ஒவ்வொரு முறை செய்து காமிக்கிறேன், நீங்க எல்லாருமே சேர்ந்து செய்யலாம். நேரா நிமிர்ந்து உட்காரனா, கண்கள் மூடி இயல்பான சுவாசம். இப்போ உங்களுடைய பிரீதிங்கை கவனிங்க. உங்களுடைய வயிற்று மேல கை வச்சுக்கோங்க. உங்க சுவாசம் உள்ள எடுத்து வெளிவிடுறப்போ ஏற்படுற மாற்றத்தை உணருங்க. சுவாசம் எடுக்கிறப்போ வயிறு நல்லா விரிவாகி மேல வரும். சுவாசம் வெளிவிடுறப்போ வயிறு சுருங்கி நெஞ்சு சுருங்கி காற்று வெளியில வரும். இதையும் உணரலாம். உங்களுடைய வலது கை வயிற்று மேல இருக்கட்டும், இடது கை நெஞ்சு மேல இருக்கட்டும். நல்ல சுவாசத்தை எடுத்து வெளியே விடுங்க. ரிலாக்ஸ். மெதுவா கண்கள் திறக்கலாம். இப்போ உங்க பிராணாயாம முத்திரை. இப்போ உதாரணத்துக்கு உங்களுடைய கைகள் வந்து நம்மளுடைய பெருவிரல் வெளியில இருக்கணும். உங்களுடைய இந்த 2 விரல்களும் உள்ள மடங்கி இருக்கணும். மோதிர விரலும் சுண்டு விரலும் நேரா இருக்கணும். ஸோ இதுக்கு வந்து நாசாகிர முத்திரை அப்படின்னு பேரு. பிராணாயாம முத்திரை அல்லது நாசாகிர முத்திரை. இதுல உங்களுடைய வலது நாசியை அடைச்சிட்டு இடது நாசி வழியா மூச்சு உள்ள எடுக்கணும். அப்புறம் இடது நாசியை அடைச்சிட்டு வலது நாசி வழியா வெளியில விடணும். மறுபடியும் வலது நாசியில எடுத்து இடது நாசியில விடணும். அதாவது இடதுல எடுக்கிறோம், வலதுல வெளியே விட்டுறோம். மறுபடியும் வலதுல எடுக்கிறோம், இடதுல வெளியே விடுறோம். இடதுல இருந்து வலது, வலதுல இருந்து இடது. சோ இந்த பயிற்சிக்கு பேரு நாடி சோதன பிராணாயாமா. இது வந்து ஒரு 11 முறை நீங்க ரெகுலரா பண்ணீங்க அப்படின்னம்னா உங்களுடைய ப்ரெஷர் ஆட்டோமேட்டிக்லி ஸ்லோ டவுன் ஆகும், நார்மலுக்கு வர முடியும். இது நம்மளுடைய மனசு ரீதியான இஷ்யூஸ் இருந்தாலோ அல்லது நம்ம டென்ஷன் ஆகி ஏதாவது ஒரு நாடிகள்ல அடைப்பு இருந்து அதனால ப்ரெஷர் கூடுச்சுனாலோ இந்த பயிற்சி வந்து இட்ஸ் அ பெஸ்ட் ப்ராக்டிஸ். ஸோ இதுக்கு டயட்டும் நம்ம சப்போர்ட்டிவா எடுத்துக்கணும். இது ஒவ்வொன்றுமே வந்து இட் இஸ் அ சப்போர்ட்டிவ் மெஷர்ஸ். நான் வந்து சரி சாப்பாட்டை சரிப்படுத்தாம நம்ம வெறும் இந்த பிராணாயாமா பண்றதுனாலையும் பிரயோஜனம் இருக்காது. எந்த எக்ஸசைஸும் பண்ணாம வெறும் மூச்சு பயிற்சி பண்ணாலும் பிரயோஜனம் இருக்காது. ஸோ இது எல்லாமே ஒரு ஹோலிஸ்டிக்கா பண்ணணும். ஒவ்வொரு விஷயத்திலையும் சின்ன சின்ன விஷயத்த நான் சொல்றேன், ஈஸிலி ப்ராக்டிக்கபிளா நீங்க ஃபாலோ பண்ணிக்க முடியும். இப்ப நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது, அந்த எடுக்க வேண்டிய காத்து மெதுவா உள்ள எடுக்கணும். வெளிவிடுறப்போ அதை விட மெதுவா விடணும். இப்ப நீங்க உதாரணத்துக்கு ஒரு 3 வினாடிகள் உள்ள எடுக்கிறீங்கன்னா வெளிவிடுறது குறைஞ்சது 5ல இருந்து 7 வினாடி வெளியில விடணும். ரொம்ப ஸ்லோவா அட்லீஸ்ட் 1:1 கூட இருக்கலாம். 3 செகண்ட் அப்படின்னம்னா குறைஞ்சது அட்லீஸ்ட் 3 செகண்ட்ல இருந்து 4 செகண்ட் வந்து வெளியில விடலாம். ஸோ இது ஒரு சின்ன முறை. ஸோ இந்த நாடி சுத்தி பண்றது மூலமா மைண்ட் டோட்டலி காம் டவுன் ஆகும். அடுத்த ஒரு விஷயம், சீத்தலி பிராணாயாமா, கூலிங் பிராணாயாமா. நீங்க வந்து நாக்கை வந்து ரோல் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நாக்கை ரோல் பண்ணிட்டு இந்த நாக்கு வழியா காத்த உள்ள எடுக்கணும். இப்ப நான் புரியறதுக்காக கண்ணை திறந்து செஞ்சு காமிச்சு. ஆக்சுவலி நீங்க என்ன பண்ணணும்னா நேரா நிமிர்ந்து உட்கார்ந்து கண்கள் மூடி நாக்கை ரோல் பண்ணி எவ்வளவு ஸ்லோவா உள்ள உறிஞ்ச முடியுமோ உறிஞ்சிட்டு நாக்கை நார்மல் பண்ணிக்கலாம். மூக்கு வழியை வெளியே விட்டணும். இதுக்கு பேர் சீத்தலி.
ஒருவேளை எனக்கு வந்து நாக்க ரோல் பண்றது ரொம்ப சேலஞ்சிங்கா இருக்கு, என்னால பண்ண முடியல அப்படின்னம்னா, நாக்க வந்து மடக்கி வச்சுக்கலாம். இப்ப வந்து உதாரணத்துக்கு இந்த மாதிரி பற்களுக்கு நடுவுல நாக்க ரோல் பண்ணி இந்த 2 வழியில ஓட்ட வரும், மூக்கு வழி வெளியே விடலாம். சோ இதுக்கு பேரு சித்காரி அப்படின்னு பேரு. இதே இது 3வது முறை, நீங்க பற்கள் வழியா இந்த மாதிரி 3 முறைகள்ல உங்களுக்கு எது சௌகரியமா இருக்குதோ அந்த பயிற்சியை நீங்க பண்ணி உங்களுடைய பாடிய ரெகுலேட் பண்ணிக்கலாம். இதே இது லோ ப்ரெஷரா இருந்ததுன்னா இது பண்ண வேண்டாம். நான் சொல்றது ஹை ப்ரெஷரா இருக்குது அப்படின்னம்னா அதை ரெடியூஸ் பண்றதுக்கு இந்த சிம்பிள் மெத்தட் ட்ரை பண்ணுங்க. நல்லா சவாசனம் பண்ணுங்க. நல்லா என்னுடைய யோக நித்ரா இருக்கும், சவாசனம் பண்ணுங்க, இந்த பிராக்டிசஸ் பண்ணுங்க. நான் உங்களுக்கு முதலே நிறைய ஜூஸஸ் சொல்லியிருக்கேன். வெண்பூசணி ஜூஸ், கற்றாழை ஜூஸ், சொரக்காய் ஜூஸ், நெல்லிக்காய் ஜூஸ், இந்த அத்தனை ஜூஸுமே உங்க ப்ரெஷரை நார்மல்சி கொண்டு வரதுக்கு, இயல்பு நிலை கொண்டு வரதுக்கு ரொம்ப உதவி செய்யும். ஸோ இந்த ஜூஸஸ் எல்லாமே நீங்க ட்ரை பண்ணலாம். இன்னைக்கு அந்த சொரக்காய் ஜூஸ் எப்படி பண்றதுங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். இது வந்து ரொம்ப எக்ஸலண்டான ஒரு ஜூஸ் நம்மளுடைய ப்ரெஷரை நார்மல் பண்றதுக்கு. அதுக்கு மட்டும் இல்ல, நம்மளுடைய முடி வளர்ச்சிக்கு, ஹேர் க்ரோத்துக்கு சப்போர்ட் பண்ணும். டயூரிட்டிக், சிறுநீர் நல்லா பிரிஞ்சு கொடுக்கறதுக்கு சப்போர்ட் பண்ணும். அடுத்த விஷயம் பார்த்தீங்க அப்படின்னம்னா, நம்மளுடைய பாடியில வறட்சி இல்லாம பாதுகாத்துக்கிறதுக்கும் இது சப்போர்ட் பண்ணும். இது ப்ரொசீஜர் பார்த்தீங்க அப்படின்னா சேம் வெண்பூசணி செய்யற மாதிரி தான். அதனுடைய தோலும் உள்ள இருக்கக்கூடிய விதையும் எடுத்துட்டு நடுவில் இருக்கக்கூடிய பீசஸ் மட்டும் நல்லா பீசஸா சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணி அதை கூட கொஞ்சம் இஞ்சி, புதினா இலை இதெல்லாம் வந்து போட்டு மிக்சியில அரைச்சு அதை வந்து ஒரு 50 ml தண்ணி ஊற்றி மிக்சியில அரைச்சிக்கோங்க. மறுபடியும் ஒரு அரைச்சிட்டு ஒரு 100 ml தண்ணி விட்டு அதை டைல்யூட் பண்ணி நல்லா வடிச்சு எடுத்துட்டு தேவைப்படுற அளவுக்கு உப்பு, தேவைன்னா கொஞ்சமா உப்பு போட்டா போதும், கூட வந்து குருமிளகுத்தூள் இதை போட்டு நீங்க மிக்ஸ் பண்ணிட்டு இதை வந்து சிப் பண்ணி சலைவாஷனோட, அதாவது உமிழ்நீரோட கலந்து குடிக்கணும். ஸோ எவ்வளவு நீங்க ஜூஸ் உள்ள போகுதோ அந்த அளவுக்கு உமிழ்நீர் உள்ள போகணும். ஸோ அப்படி குடிக்கிறப்போ ஒரு 2-3 டேஸ்லயே வந்து உங்களுடைய கிட்னி நல்லா ஆக்டிவேட் ஆயிடும். லிவர் வந்து தன்னுடைய டாக்ஸின்ஸ் எல்லாம் எலிமினேட் பண்ணும். பிளட் பியூரிஃபை ஆக ஆரம்பிச்சிடும். மைண்ட் காம் டவுன் ஆக ஆரம்பிச்சிடும். ஆட்டோமேட்டிக்லி உங்க ப்ரெஷர் நார்மல்சிக்கு வரும். தேங்க்யூ.